முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். ஆயிரத்தி 639 வருஷம் ஆகஸ்ட் 22ஆம் தேதிதான் சென்னை பிறந்தது. சரியா 375 வருஷத்துக்கு முன்னாடி கடற்கரையில வந்து இறங்கின ஆங்கிலேயர்களான பிரான்சிஸ் டோவும் கோகனும் ஓர் இடத்தை விலைக்கு வாங்கி அங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க. அந்த இடத்தோட சொந்தக்காரரான சென்னப்ப நாயக்கர் என்பவரோட நினைவாவே கோட்டையை சுத்தி உள்ள இடம் சென்னை பட்டணம்னு அழைக்கப்பட்டுச்சு. வருஷத்துல பெரு நகரமா மாறிப்போன சென்னையோட மத்தியில இருக்கிற ஒரு வணிக வளாகம். அங்க வந்த மெஜிஷியன் தயா நிகழ்த்தி காட்டின மேஜிக்கை தான் பார்க்க போறோம். இந்த காட்டனை செக் பண்ணி பாருங்க, இதுல ஏதாவது இருக்கான்னு. என்னோட கையில ஒரு மேட்ச் பாக்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த மேட்ச் பாக்ஸை ஃபயர் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நெருப்பு போதும். என்னோட கையில இங்க காட்டன் மட்டும்தான் இருக்கு. இந்த காட்டனை ஜஸ்ட் யூ வாட்ச். இது பார்த்தா ஒரு காயின். இதுல என்ன பிக்சர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன பிக்சர்? தேய்ச்சு பாருங்க. இந்த ராபிட் மறையுமா? மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஓகே, இந்த காயின் இங்க இருக்கு. இதுல வந்து இது தேய்ச்சா எதுவும் மாறாது. ஓகே, ராபிட் இருக்கு. இந்த காயினை திரும்பி நான் இங்க வச்சிருக்கேன். கிளியர் வாட்ச், வெரி கிளியர். இட்ஸ் நோ சேஞ்ச். இந்த காயின் எடுத்து நான் இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன், ஊதி இருக்கேன். மறைஞ்சிடுனா உடனே இது மாயமா மறைஞ்சு. இங்க கிடையாது, இங்க கிடையாது. திரும்பி இங்க வாங்க, க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வான்னு சொல்றேன், ஊதி இருக்கேன். இங்க வான்னு இந்த இடத்துல இந்த காயின். ஓகே, இந்த காயினை கையை காட்டுங்க, இப்படி வச்சிருங்க, க்ளோஸ் பண்ணிங்க. உங்க கையில சில்வர் காயின், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, உங்க கையில என்ன காயின் இருக்கு? சில்வர் காயின். ராபிட் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஓகே, எவ்வளவு ராபிட் இருந்துச்சு அதுல? ஒரே ஒரு ராபிட். ஓகே, யூ லைக் கோல்டு? பிடிக்குமா உங்களுக்கு? கோல்டு பிடிக்குமா? ஜஸ்ட் ஐ பாஸ் மேஜிக். ரெடி? சேஞ்ச்னு சொல்லியிருக்கேன். அந்த ராபிட் மட்டும் கோல்டா மாறணும்னு நான் மேஜிக் பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணுங்களேன், ஓபன் பண்ணி பாருங்க. ராபிட் வருங்க. செக் பண்ணி பாருங்க, அது ராபிட் கோல்டா மாறி இருக்கா? ஓகே, this is one coin. ஓகே, இது ஒரு காயின் இருக்கு. கிளியர்? 1 2 3. இத மாறி இருக்கா? மாறல. இத க்ளோஸ் பண்ணிருக்கேன். 1 2 3 நோ சேஞ்ச். ஒரு நிமிஷத்துல இது மாறணும்னு சொல்றேன். உடனே இது பார்த்தா அப்படியே ஒரு பறவை. இல்ல, இது பேர்டு கிடையாது. இது வந்து அந்த லைக் ஸ்னேக். உங்க கையில பாம்பு வர வைக்கிறேன். கைக்கு எட்டுற தூரத்துல நின்னு மேஜிக்க பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கண்ணு முன்னாலேயே காயின் தன்னுடைய உருவத்தை நொடிப்பொழுதுல மாத்தினதையும் மறுபடியும் காயினாவே மாறினதையும் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க. திரும்பவும் அவங்க சகஜ நிலைமைக்கு வர கொஞ்ச நேரம் ஆச்சு.
ஸோ என் கையில் பேப்பர்ஸ் இருக்குது, ஒயிட் பேப்பர். கிளியர்? செக் பண்ணி பாருங்கள். த்ரீ, 4, 5, 6. எவ்வளோ பேப்பர் இருக்கு என் கையில்? 6 பேப்பர். டாலர். பரிசோதிக்கப்பட்ட பேப்பர் துண்டுகளை டாலர்களாக மாற்றிக் காட்டிய தயா மேலும் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறார். காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மாயாஜாலம், அறிவியல், கலை, சமயம், இந்த நான்கையும் தொடர்பு படுத்துற தத்துவங்களை சில அறிஞர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுல மார்சல் மாஸ், ரொனிசில்லா, ஆலன் மோர் போன்றவங்க முக்கியமானவங்க. மேஜிக்குங்கிறது சமூகத்தோட குறிப்பிடத்தக்க அங்கம்னு, அதுக்கும் சமயம் மற்றும் அறிவியலுக்கும் இரத்த சம்பந்தம் இருக்குதுன்னு தன்னோட ஆய்வின் இறுதியில முடிவை வெளியிட்டார் மார்சல் மாஸ். மேஜிக் மனித வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சதுங்கிற கருத்துக்கு அந்த ஆய்வின் முடிவு மேலும் பலம் சேர்க்கிறதா இருந்துச்சு. இது என்ன தெரியுதா? பாருங்க, என்னது அது? ஒரு ரெட் கலர்ல லிக்விட் மாதிரி இருக்கு, ஆனா இது வந்து பபிள். ஓகே, யூ நோ பபிள், தெரியுமா? வாட்ச் வாட்ச் இங்க பாருங்க. கிளியர்? Got it. One red color ball equals to child, chain your hand. Okay? Watch. Okay? Purple. Stove. Watch. Do you feel anything? Check it. Two red color ball. Okay? எவ்வளோ பால் இருக்கு என் கையில்? ஓகே, செக் பண்ணி பாருங்க. செக் திஸ். ரெண்டு பால் இருக்கு. என்னோட கையில் வேற எதுவும் கிடையாது. ஒரு பால் எடுத்திருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்லோ. ஐ க்ளோஸ் இட் டைட். அனதர் ஒன் இங்கே இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா யாராவதுக்கு? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பால் தான் இருக்கு. ஸோ ஒரு ரெட் கலர் பால் இருக்கு. ஜஸ்ட் ஐ க்ளோஸ் இட் ஹியர். அனதர் ஒன் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சூஸ் எனி ஒன் ஹேண்ட், ரைட் ஆர் லெஃப்ட், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. இஸ் ரைட் ஹேண்ட்? ஷூர்.
என்னோட ரைட் ஹேண்ட் இங்கே இருக்குது. ஓகே ஷூர். ரைட் லெஃப்ட் வேண்டாம்ல. வாட்ச். ஷூர் லெஃப்ட் வேண்டாம். பாரம்பரியம் மிக்க மேஜிக் கலையை முதல் முறையா பக்கத்துல நின்னு பார்க்க வாய்ப்பு கிடைச்சவங்க ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிருந்தாங்க. ஏற்கனவே மாய வலைக்குள்ள விழுந்து விட்டவங்களுக்கு தயா தன்னோட மேஜிக்கை தொடர்ந்தார். 2 பால் இங்கே இருக்கு. ஒரு ரெட் கலர் பாலை ஜஸ்ட் ஐ க்ளோஸ் இட் சைட். ஓகே ஸோ 1 பால் இயர். ஸோ ஒன்லி 1 இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பால் இங்கே. உங்கள் கை எம்டி. வாட்ஸ் யுவர் நேம்? திவ்யா கையில் எம்டி எதுவும் இல்லை. ஸோ 2 பால் மட்டும் இருக்கு. ஸோ 1 பால் ஐ க்ளோஸ் இட் சைட். another 1 யூ க்ளோஸ் இட் சைட். அதில் டைட்டாக வச்சு 10 பண்ணி. ஓகே ஸோ இப்போ ட்ரிக்ஸ் ரிவீல் த சீக்ரெட். ட்ரிக்ஸ் எப்படின்னு எல்லாரும் கற்றுக்க முடியும். எவ்வளோ பேர் கற்றுக்குறீங்க பார்ப்போம். 1 2 3 பால் மேனேஜ் ஆயிடுச்சா? தெரிஞ்சு எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டீங்க? ரைட் ஹேண்ட். ஸ்னோ ரைட் ஹேண்ட். வேர் again left hand. okay now left hand. open both hand. ரெண்டு கையும் ஓபன் பண்ணும். டெஃபினட்டா ரியல் it is a trick but real magic இங்கிருந்து மாயமா மறைஞ்சிரும். this is a real magic. it's nothing here. again you watch. I close it here. இந்த இடத்துல வந்தா உங்களுக்கு டவுட் வரும். அவர் ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால திவ்யா இந்த தடவை ஓபன் பண்ண வேண்டாம். உங்க கைக்குள்ள போன்னு சொல்லியிருக்கேன். ஓபன் ஸ்லோவா. ஷூர். ஸோ 2 பால் உங்கள் கையில் தான். ஓகே கிளியர். ஸோ 2 பால் இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ரெட் கலர் பால் எடுத்துகிட்டு உங்கள் கண்ணு முன்னால் என்னோட பாக்கெட்டுக்குள்ளே நான் வச்சுறேன். ஸோ வெரி கிளியர். ஒரு பால் என் பாக்கெட்டில் வச்சுறேன். ஒரு பால் என்னோட கையில் வச்சுருக்கேன். 100% பால் இந்த பாக்கெட்டில் இருந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ உள்ளே வச்சுருக்கேன். எக்ஸாக்ட்லி இங்கே நான் எவ்வளோ பால் வச்சுருக்கேன் நீங்கள் சரியாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கே 3 பால் இருக்குது. சரியா பார்க்கல. இந்த தடவை 1 இது 2 இது 3. ஓகே எல்லாம் இப்படி வைங்க. ஓகே கம் க்ளோஸ். இப்படி வந்துருங்க. ஸோ 3 பால் எங்கே இருக்கு? ஸோ ஒரு ரெட் கலர் பால் எடுத்திருக்கேன். வெரி ஸ்லோலி இன்டு மை பாக்கெட்ஸ். ஓகே 1 என்னோட பாக்கெட்டில் வச்சிருக்கேன். 1 என்னோட கையில் இருக்கு. another 1 ஸோ வெரி ஸ்லோவாக என்னோட பாக்கெட்டில் வச்சேன். கிளியர். how many spongy? இல்லை நீங்கள் சரியா சொல்ற வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. லாஸ்ட் சான்ஸ். 1 2 3. நீங்கள் சொல்கிற வரைக்கும் கரெக்டாக சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். இல்லை போகக்கூடாது. ஓகே ஓகே ஸோ 3 பால் இருக்குது. ஒரு ரெட் கலர் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக என்னோட பாக்கெட்டுக்குள்ளே நான் வச்சிடறேன். ஸோ ஒரு பால் எடுத்து கையில் வச்சுருக்கேன். ஒரு பால் எடுத்து என்னோட பாக்கெட்டில் வச்சிடறேன். கிளியர். how many sponge? எத்தனை? சரி 3. கரெக்டாக சொன்னவங்க மட்டும் போகலாம். தப்பாக சொன்னால் போகக்கூடாது. ஓகே மதிநுட்பத்திற்கு சவால் விடுற வகையில பந்துகளை வச்சு மேஜிக்கை நிகழ்த்தி காட்டின தயா மேலும் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறார். காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு ஆங்கில சொற்களில் குறிப்பிடத்தக்க அளவு லத்தீன் மொழி சொல்லிலிருந்தே உருவாக்கப்பட்டிருப்பதைப் போல மேஜிக்ங்கிற வார்த்தையும் மேஜிக்கஸ்ங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்தே வந்தது. கண்களுக்கு புலப்படாத மாயவலை மனோவசியத்தால் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பார்வையாளர்களின் மனம் சிறைபிடிக்கப்பட்டு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுற மேஜிக் கலைக்கு சரணடையாதவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். என்னோட கையில் எவ்வளோ இருக்கு? 1500. 1500.
எவ்வளோ? 1000. என்ன பண்ணியிருக்கேன்? ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க. 500. 500. டோட்டல் 1500. உங்கள் கை காட்டுங்க. சாஃப்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படியே டேர்ன் பண்ணிவிடுங்க. உங்கள் கை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, ரைட். தெரியாமல் வச்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1500. என்னோட கையில் ஏதாவது இருக்கா? இல்லை. சென்ட். சரி, அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிலிருந்து நான் ஏதாவது ஒரு கரன்சியை உங்கள் கையிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட கையில் எவ்வளோ இருக்குது? 500. ஓகே, இது ஸ்லோவாக இதை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கையில் 1000. எனக்கு நீங்கள் இப்போ எவ்வளோ தர வேண்டியது இருக்குது? 1000. 500 கொடுத்துருக்காங்க. 1000 தரணும். ஓகே, ரெடியா? எவ்வளோ தரணும் நீங்கள்? 1000 ருபீஸ் நீங்கள் தரணும். அப்படியே டேர்ன் பண்ணுங்கள் ஸ்லோவாக. 1000 ருபீஸ் நீங்கள் தரணும். ஓகே, உங்கள் கையிலிருந்து 500 ருபீஸ் நான் வாங்கியிருக்கேன். பேலன்ஸ் நீங்கள் எனக்கு எவ்வளோ தரணும்? பேலன்ஸு 500 நீங்கள் எனக்கு தர வேண்டியது. பணம் 10 செய்யுன்னு சொல்லுவாங்க. 11ஆவதா தயா கையில இருந்த பணம் மேஜிக்க செஞ்சது. பார்வையாளர்களை உற்சாகப்படுத்துச்சு. தன்னோட கையில இருந்த பணம் பார்வையாளரோட கைக்கும், பார்வையாளரோட கையில இருந்த பணத்தை தன்னோட கைக்கும் மாத்தி காட்டி அனைவரையும் ஆட்டங்காண வச்ச தயா தன்னோட மேஜிக்க தொடர்ந்தார். யாராவது ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கீங்களா? வேஸ்ட் பேப்பர் ஏதாவது நீங்கள் வேண்டான்னு நினைக்கிற ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தால் கொடுங்க. ஓகே சார், ஒரு ஒயிட் பேப்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு. ரியல் 1000 ருபீஸ். செக் பண்ணி பாருங்க. ரியல். உலக அளவுல மேஜிக் நுணுக்கங்களை மிக துல்லியமா கையாள தெரிஞ்ச ஒரு சில குறிப்பிட்டவங்க பட்டியல்ல வர தயா மேலும் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறார். காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.